அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியில் தர்மம் தடம் புரளும் போதெல்லாம் அதை நிலைநாட்ட இறைவன் அவதாரம் எடுக்கிறான். அப்படி திரேதாயுகத்தில் விஷ்ணு பகவான் எடுத்த 6வது அவதாரம் தான் பரசுராமர். ஜமதக்னி முனிவர் மற்றும் அன்னை ரேணுகாதேவி ஆகியோரின் மகனாக ஒரு புனிதமான சூழலில் பிறந்தார் பார்கவராமன். சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த பக்தியும் அறிவு கூர்மையும் அவரிடம் குடிக்கொண்டிருந்தன. சிவபெருமான் மீது அவர் கொண்ட பக்தி ஈடு இணையற்றது. காட்டின் அமைதியில் கடும் தவம் புரிந்தார் அந்த பார்கவராமன். அவரது தவத்தின் வலிமையை கண்ட ஈசன் அவருக்கு திவ்யமான ஆயுதத்தை வழங்கினார். அதுதான் பரசு எனப்படும் கோடாரி. அன்றிலிருந்து அவர் பரசுராமர் என்ற உலகத்தாரால் போற்றப்பட்டார். ஒருமுறை கார்த்தவீரிய அர்சுனன் என்ற அரசன் பேராசையினால் ஜமதக்னி முனிவரின் குடிலில் இருந்த தெய்வீக பசுவை கவர்ந்து சென்றான். அந்த பசு வெறும் விலங்கல்ல, அது ஒரு தவம் வளர்த்த செல்வம். அநீதியை கண்ட பரசுராமனின் கண்கள் சிவந்தன. தவக்கோலம் பூண்டிருந்த அந்த முனிவர் மகன் தர்மத்தை காக்க ஆயுதம் ஏந்தினார். கொடுங்கோல் மன்னனை வீழ்த்தினார். அது மட்டுமல்ல, செருக்குடன் ஆட்சி செய்த மன்னர்களின் 21 தலைமுறைகளை அடக்கி அறத்தை நிலைநாட்டினார். இந்த பழிவாங்கும் உணர்ச்சி அல்ல, மாறாக அதிகார மதம் கொண்டவர்களுக்கு தர்மம் புகட்டிய பாடம். போர்களுக்கு பின் பரசுராமனின் மனம் அமைதியை தேடியது. அவர் கடற்கரை ஓரம் நின்றபோது கடல் சீற்றம் கொண்டு நிலப்பகுதியை அச்சுறுத்தியது. அப்போது அவர் தனது கோடாரியை வானத்தில் சுழற்சி எறிந்தார். அந்த கோடாரி விழுந்த இடம் வரை கடல் பயபக்தியுடன் பின்வாங்கியது. அப்படி மீட்கப்பட்ட நிலப்பரப்பு தான் இன்றைய எழில் கொஞ்சும் கேரளம் மற்றும் கொங்கண கடற்கரை பகுதிகள். அதனால்தான் கேரளம் இன்றும் பரசுராமரின் பூமி என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. அந்த நிலத்தின் ஒவ்வொரு பசுமையும் இன்றும் அவரது அருளை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. பரசுராமர் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல, அவர் ஒரு மகாகுரு. மகாபாரதத்தின் ஆகச்சிறந்த வீரர்களான பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணன் ஆகியோருக்கு வில்வித்தையை கற்பித்த ஆசான் இவரே. பல யுகங்களை கண்டவர் அவர். ராமாயணத்தில் ஸ்ரீராமரின் அவதார பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர். அன்பானவர்களே, பரசுராமரின் கதை நமக்கு சொல்வது ஒன்றைத்தான். வலிமை என்பது பிறரை துன்புறுத்த அல்ல, பலவீனமானவர்களை காக்கவே. இன்று நாம் காணும் மலைகளும் கடல்களும் அந்த தூய முனிவரின் தியாகத்தை பாடிக்கொண்டிருக்கின்றன. எப்போதெல்லாம் நீங்கள் கோடாரியை பார்க்கிறீர்களோ அப்போதெல்லாம் தர்மத்தின் அந்த வலிமையான கரங்களை நினைவு கூறுங்கள். மீண்டும் ஒரு உன்னத கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தர்மம் காப்போம், அமைதி கொள்வோம். நன்றி.